இல்ல அவர் ஒண்ணு எதிரா பேசலையே, ஆதரவா தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா இவங்க இணைந்து விட போகிறார்களே அப்படின்னு பதற்றப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இண்டி கூட்டணி எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட சூழ்ச்சி பதிக்காதுன்னு தான் சொல்றாரு. வேற ஒன்னும் அவர் சொல்லல. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் தெளிவா இந்த கூட்டணி எப்படி எடுத்து செல்லப்பட போகிறது என்று தெளிவா சொல்லிட்டாங்க. கூட்டணி வெற்றி பெறும். வெற்றி பெற்ற பின்பு வெற்றி பெறுவதற்கு முன்னாலேயே எந்தெந்த இடங்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள். வெற்றி பெற்ற பின்பும் அவர்கள் முடிவு செய்வார்கள். அதனால தெளிவா ஒரு திட்டம் நான் கேட்கிறேன். திமுக அந்த தெளிவு இருக்கான்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு செல்வ பெருந்தகை எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்கிறாரு ஆட்சியில. தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சொல்றாரு எங்களுக்கும் இடம் வேணும். ஏன் அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு நாங்க 4 ஓட்டு விழுந்தா அதுல 1 ஓட்டு எங்க ஓட்டுன்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற குழப்பம் அவங்க என்ன இருக்கும், கூட்டணி ஆச்சான்னு கேட்டுவாங்க. நாங்க தெளிவா இருக்கோம். அதனால சும்மா திருப்பி இல்ல நான் திருப்பி சொல்றேன். நாங்க தெளிவா என்ன சொல்லியிருக்கோம், நாங்க வெற்றி பெறுவோம். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் எடப்பாடி, நான் திருப்பி கேட்கிறேன். அவங்கள போய் ஒரு கேள்வி கேட்கறீங்களா? திருப்பி எங்களை கேட்கறீங்க. நாங்க தெளிவாக இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு பின்பு எதையெல்லாம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் முடிவு செய்வார்கள் என்பதை தெளிவான எங்களுக்கு கருத்து. நான் முடிவு செய்யறதுக்கு நாங்க சொல்றதுக்கு இங்க நாங்க யாருமே இல்லை. என்னப்பா தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வுல நிறைய முறைகேடுகள் ரத்து செய்யணும்னு சொல்லி நிச்சயமாக அதுல எனக்கே நிறைய வாட்ஸ்அப்ல அது எழுதிய சகோதரர்கள் நிறைய கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதுல உள்ள கேட்கப்பட்ட கேள்விகள் கூட மிக மிக தவறான கேள்விகளாக இருக்கிறது. அதனால இது உடனே ரத்து செய்யப்பட வேண்டும்ன்றது மட்டுமல்லாமல் நியாயம் கிடைக்க வேண்டும். சில ஆயிரம் இடங்களுக்கு பல லட்சம் பேர் எழுதியிருக்கிறார்கள். நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நம்மளது கோரிக்கையாகவும் நாங்கள் அதை வைக்கிறோம். ஏனென்றால் தொடர்ந்து தமிழக மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆனா நீட் போன்ற இதுல தமிழ்ல எழுதி இன்னைக்கு தமிழக மாணவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆனா அதையெல்லாம் வஞ்சையினை என்று சொல்லிவிட்டு குரூப் 4 போன்ற தேர்தலில் தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், இளைஞர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. மதுரை நீதிமன்றம் சாலை ஓரம் உள்ள கொடி கம்பங்கள் அகற்றக்கூடாது தடை உத்தரவு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் சிலைகள் இடையூறு இல்லையா, அதையும் அகற்றணுமா இல்லையா, ஒரு இடைக்கால இல்ல இதுல அண்ணன் திருமாவளவன் தான் அதுல மகிழ்ச்சியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட முதல்ல திமுக அரசு அங்க உள்ள அதிகாரிகள் யாரோட கொடிக்கம்பத்தை எடுக்கிறாங்களோ இல்லையா, எங்க கொடி கம்பத்தை எங்களுக்கு எதையும் கொடி வைக்க விடுறது இல்ல. அடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் வைக்க விடுறது இல்ல. ஆனா அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அடிமையா அவங்க கூட்டணி தான் இருப்பேன். ஏன்னா பாஜக உள்ள வந்துரும். அதுக்கு நாங்க எவ்வளவு அடிமையா வேணாலும் இருப்போம், அடிமைத்தனமோடு இருக்கிறார்கள். கோர்ட் சொல்றதுல நான் ஒரு கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அதுல லீகலா ஒரு கருத்து சொல்ல முடியாது. ஆனா ஒரு நிமிடம் கோர்ட் சொன்னா அதுக்கு நான் மறுத்து சொல்ல முடியாது. ஆனா அதிகாரிகள் பாராபட்சமாக நடந்து கொண்டார்கள் அப்படின்றத நான் இங்க பதிவு செய்யறேன். இங்க கொடிய எடுக்கிறதுல அப்புறப்படுத்துறதுல பாஜக கொடினா உடனே அப்புறப்படுத்திடுவாங்க, அதிமுக கொடினா உடனே அப்புறப்படுத்திடுவாங்க. திமுக கொடி அப்படியே இருக்கும், காங்கிரஸ் கொடி அப்படியே இருக்கும். ஆனா விடுதலை சிறுத்தை கொடி அப்புறப்படுத்திடுவாங்க. அண்ணன் திருமாவளவனே பலமுறை சொல்லி இருக்கிறார். ஆனா கொடியை அப்புறப்படுத்தினா கூட அவர் அப்படியே தான் இருப்பாராம். ஆக பாஜக யாரையெல்லாம் பயமுறுத்தி வைத்திருக்கிறது என்பதுதான். இன்று எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. நாங்கள் வெற்றி பெறுவோம். இன்னைக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்று 72 மணி நேரம் ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு போராட்டத்தில் அறிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து ஓய்வூதியர்கள் போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நான் கேட்டேன், வீடு நோக்கி அரசு போகுதான், வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரோட்ல நிக்கிறாங்க உங்களோட மோசமான அரசாட்சியினால். ஆக அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.